தண்டர்போல்ட்ஸ் படத்துல நிறைய கேரக்டர்ஸ் வந்திருந்தாலுமே என்னோட ஃபேவரட்டா நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். 9th பிளேஸ்ல டாஸ்க் மாஸ்டர். காமிக்ல ரொம்ப பெரிய கேரக்டர், ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். ஆனா இந்த படத்துல ஒரே ஒரு சீன், ஒரே ஒரு டயலாக் தான் அந்த கேரக்டருக்கு, டோட்டலா வேஸ்ட். 8th பிளேஸ்ல மெல் வேலண்டினோவோட அசிஸ்டண்டா வருவாங்க. சீக்கிரட்டா ரெண்டு சைட்லயுமே ஒர்க் பண்ற மாதிரியான கேரக்டர் அவங்களது நல்லாவே இருந்தது. 7th பிளேஸ்ல கோஸ்ட். டாஸ்க் மாஸ்டர் இவங்க தான் டேக் டவுன் பண்ணிருப்பாங்க, ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அங்கங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் இருந்ததுனால இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. 6th பிளேஸ்ல யூஎஸ் ஏஜென்ட். இந்த படத்துல இந்த கேரக்டருக்கு எமோஷனலா ஒரு டெப்த் கொடுத்திருந்தாங்க. அந்த யூஎஸ் ஏஜென்ட் கேரக்டர் ஏன் இந்த மாதிரி இருக்குன்றதுக்கான ரீசன் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. 5th பிளேஸ்ல ரெட் கார்டியன். இந்த படத்துல வர்ற காமெடிஸ்க்கு இவர் தான் கேரண்டி. அங்கங்க இவர் கொடுக்குற ஒன் லைனும் சரி காமிக் ரிலீஃபா இருந்தது. அண்ட் இவரோட எமோஷனல் சைடும் ரொம்பவே நல்லா இருந்தது. எலோனா கிட்ட பேசுற ஒரு 2 சீன் இருக்கும், அது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. 4th பிளேஸ் பக்கி. இது வரைக்கும் மார்வல்ல வந்த 6 ஃபேஸ்லயுமே ஒரு ஆக்டர் வந்திருக்காருன்னா அது பக்கி தான். எல்லா ஃபேஸ்லயும் அவர் இருக்காரு. அண்ட் இந்த படத்துல கொஞ்சம் சைட் லைனா தான் யூஸ் பண்ணிருக்காங்க, ரொம்பவே இல்ல. ஆனா அவர் கொடுத்த வேலையை அவர் கரெக்டா பண்ணியிருந்தாப்ல. 3வது பிளேஸ் வேலண்டினா. இதுக்கு முன்னாடி வந்த வெப் சீரிஸ்ல அங்கங்க வேலண்டினா டீஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த படத்துல தான் ஃபுல் ஃபிளெஜ்டா அவங்க யாரு எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்றத காட்டியிருந்தாங்க. அவங்க கேரக்டருக்கு இன்னும் பெரிய வேல்யூ இருக்கு, அடுத்தடுத்த படங்கள்ல வரும்னு நினைக்கிறேன். 2nd பிளேஸ் பாப் சென்ட்ரி தி வாய்ட். ஒரு ஆக்டர் 3 ரோல், கிட்டத்தட்ட அன்னியன் மாதிரி ரொம்பவும் டீப்பா டார்க்கா டிசைன் பண்ணிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் எலேனா. பேசிக்கா இந்த படத்தை நீங்க பிளாக் விடோ 2னே சொல்லிருக்கலாம். ஏன்னா ஃப்ளோரன்ஸ் போக் தான் இந்த படத்தையே ரன் பண்றாங்க. அவங்க கேரக்டருக்கான எமோஷனல் டெப்த்தும் சரி, அவங்க கேரக்டருக்கான டெவலப்மெண்ட்டும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த படத்துல. அண்ட் இதுதான் என்னோட லிஸ்ட். இது மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் ஏதாவது இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.